மிஸ்டர் லேடி யூடியூப் ரசிகர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தர் இலக்கியம் செம்மையான வாழ்வை அடைவதற்கு பல்வேறு வழிகளை வகுத்து தந்திருக்கின்றன. சித்தர் இலக்கியத்தில் வாழ்வியல் நெறிகள் அங்கங்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. சித்தருடைய வாழ்வியலே மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற தத்துவத்தை சொல்லுகிற வாழ்வியல். ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்ந்து இறைநிலை எய்துதலே சித்த தத்துவத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம். இறைநிலை எய்துதல், ஒவ்வொரு மனிதனும் இறைத்தன்மை உடையவன். அவன் இறைநிலையை எய்த முடியும். அந்த இறைநிலையை எய்துவதற்கு வழிகாட்டியவர்கள் சித்தர்கள். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாது தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சித்து தான் இருந்தானே. திருமந்திரம். தன்னை அறியாது தான் கெட்டு போகின்றான். தன்னை அறிந்து விட்டால் அவன் தன்னையே அர்ச்சித்துக் கொண்டிருப்பான் என்றால் அவனே இறைநிலை அடைதல், நான் கடவுள் என்பதை தான் உணர்தல். அந்த இறைநிலை எய்துகிற ஆற்றலை சித்தர்கள் காட்டினார்கள். ஆழ்ந்த தியானம், அதை தவம்னு சொல்லுவோம். மனம் அது அப்படியே அடங்கி மனமற்ற நிலைக்கு, நோ மைண்ட் ஸ்டேட் ஆர் மைண்ட்ஃபுல்னஸ் என்று இன்றைக்கு ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். அந்த இடத்துக்கு எப்படி போவது? அந்த இடத்துக்கு போனால் குருதி அழல் தானே இயல்பு நிலைக்கு வந்து சேர்ந்துவிடும். இதையெல்லாம் சித்தர்கள் கண்டார்கள். மனம் அமைதியாக இருக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும், மன அழுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும். குருதி அழுத்தம் என்பது வேறு, மன அழுத்தம் என்பது வேறு. இந்த மன அழுத்தத்திலே இன்றைக்கு மக்கள் அவதி உற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவு எல்லாம் சொல்றான்: ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ஆன்சைட்டி, டிப்ரெஷன். இதெல்லாம் இன்னைக்கு நாம கேட்கிற வார்த்தைகள். எல்கேஜி படிக்கிற பையன் சொல்றான், அப்பா ஸ்கூலுக்கு போன அந்த டீச்சர் ஒரே டென்ஷன் பா, வீட்டுக்கு வந்தா அம்மா அதோட டென்ஷன் பா. எங்களுக்கெல்லாம் 50-60 வயசு ஆகிற வரைக்கும் டென்ஷனுங்கிற வார்த்தையே தெரியாது. இப்ப அப்படி டென்ஷன்லயே வாழ்கிறார் பிறந்ததிலே இருந்து. அதனுடைய விளைவு என்ன? தலைவலி வருகிறது, மன அழுத்தம் வருகிறது. அதனுடைய முற்றிய நிலையிலே இந்த டிப்ரெஷன் ஆயிட்டு, இன்னும் பலர் ஷிசோஃப்ரீனியா, ஹாலுசினேஷன், இன்னும் சிலர் ஹிஸ்டீரியா. எதுவுமே இல்லை, அங்க ஏதோ இருப்பதை போல பார்த்து பேசிக்கொண்டே இருப்பான். ஷிசோஃப்ரீனியான்னு சொல்றோம். ஹிஸ்டீரியா, பேயாடுது, முறி பிடிச்சுக்கிட்டு இருக்குது கிராமத்தில். இவைகள் எல்லாம் மனதிலே ஏற்படுகிற பாதிப்பினாலே வருகிற நோய்கள். இந்த மன அழுத்தத்திலிருந்தும் தலைவலியில் இருந்தும் தூக்கமின்மையில் இருந்தும், இரவெல்லாம் தூக்கம் இருக்கிறது இல்லை சிலருக்கு. படுத்துட்டு இருப்பா, இந்த கடிகாரம் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். வால் கிளாக் இருந்ததுன்னா விடைகால 6 மணி அடிச்சு எழுந்துக்குவான், இரவு பூரா தூங்கல. இன்னும் பல பேர் தூங்கி இருப்பான், தூங்குற நிறைவு இருக்காது, இன்கம்ப்ளீட் ஸ்லீப். தூங்குறனுமா ஆனா தூங்குற மாதிரி இருக்காது. அதனால என்னாக, அடுத்த நாள் அவனால் சுறுசுறுப்பாக இயல்பாக வேலை செய்ய முடியாது, ஒரு டல்லா இருக்கும். இப்ப இதற்கு போய் ரசாயன பொருட்களை சேர்க்கிற போது அதிலே உடனடியாக பலன் கிடைக்கிறது. இந்த அழுத்தம் குறைகிறது. அதனோடு சேர்ந்து பல தேவையில்லாத மாற்றங்களும் அவர்களை வந்து பற்றி கொள்ளுகிறது. பலருக்கு உடல் பருமனாகிறது, பலருக்கு அந்த சுறுசுறுப்பு குறைந்து போய் மந்தமாகி போகிறார்கள், இயல்பு நிலைக்கு திரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறோமே தவிர முழுமையான நார்மலான இயல்பு நிலைக்கு திரும்புவதில்லை. அப்ப இவர்களுக்கு இந்த உறக்கமின்மையில இருந்து விடுபட்டு, மன அழுத்தத்திலே இருந்து நீங்கி, தூக்க மாத்திரை சாப்பிட்டோம்னா தூங்கினா அடுத்த நாள் ஒரு மதமதப்பாக இருக்கிறது.
கிளர்ச்சியோடு இருப்பதில்லை. தூங்குறது எதற்காக? தளர்ச்சியும் அயற்சியும் அகன்று கிளர்ச்சியோடு எழுவதற்கு தானே. அது நடப்பதில்லை. அப்ப கிளர்ச்சியோடு எழ வைக்கும், தளர்ச்சி இல்லாமல் உன்னை சுறுசுறுப்பாக காலையில் எழுந்து வேலையை பார்க்க வைக்கும் என்றால் அது எது? சித்தர்கள் கண்டிருக்கிற மூலிகை பாகங்கள். அப்படி 2 மூலிகை பாகங்களை நான் உருவாக்கினேன். அதை சொல்லுகிறேன், நீங்கள் செய்யலாம், செய்து கையாளலாம். ராஜசுக பற்பம் என்பது ராஜாவை போல சுகமாக உறங்க வைப்பதனால ராஜசுக பற்பம் என்று அதற்கு பெயரிட்டோம். நல்லுறக்கத்தை தரும். சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? கசகசா, மாசிக்காய், இந்த மூலிகைகள் எல்லாம் எப்படி சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சடாமாஞ்சில், இந்த மூலிகைகள் எல்லாம் நல்ல உறக்கத்தை தரக்கூடியவைகள். கிருமி நமைச்சல் கிராணி அதிசாரம், கிருமி நமைச்சல் கிராணி அதிசாரம், சிறநீர் நித்திரை பங்கம் போம், செப்பில் உருவழகும் காந்தியும் உண்டாகும், கசகசாவின் குணத்தை தேர்ந்தவர்க்கு விந்துவுமாம் தேர் சொல்ற. கிருமி, கிருமி அது வேர்டு கண்டுபிடிச்சிருக்காரு பாரு சித்தர்கள். கண்ணுக்கு தெரிஞ்சா அது புழு பூச்சி, கண்ணுக்கு தெரியாத நம்ம தாக்குனா அது கிருமி. இன்விசிபிள் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் விச் காஸ் இல்னஸ், அதற்கு பேர் கிருமி. கண்ணுக்கு தெரியாத உயிர்களினாலே வருகிற நோயை சித்தர்கள் அறிந்திருந்தார்கள் என்பதற்கு சான்று கிருமி. அதனால நமைச்சல், கிருமி நமைச்சல், அதிசாரம் கட்டுப்பாடு இல்லாமல் மலம் கிழிதல், சிறநீர் நித்திரை பங்கம்பும், சிறநீர் தண்ணியில தலையில நீர் கோர்த்து கொண்டு தலைவலி, நித்திரை பங்கம், பங்கம்னா குறை, அவன் பங்கப்பட்டான், பங்கு போட்டான். பங்கம் என்றால் குறை. ஒரு மூஷா இருக்கிறத வெட்டினா அது பங்காகி விடுகிறது, பங்கம். நித்திரை பங்கம், நித்திரை பங்கம் அடைந்து விட்டது, நல்ல தூக்கம் இல்லைக்கு என்ன அருமையான தமிழ் சொல் பாருங்க. நித்திரை பங்கம் போம் கசகசா, அது விந்து உற்பத்தியும் பெருக்கும். அந்த கசகசாவை எப்படி சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும்? ரொம்ப சிம்பிள். ஒரு தேக்கரண்டி கசகசாவை எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைத்து பிறகு நன்றாக அரைத்து தண்ணீர் கலந்து அதை துணியிலே பிழிந்து சாறு எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு தேக்கரண்டி கசகசா, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, 2 ounce இந்த தண்ணீர்ல கலந்து பிழிந்து எடுத்துக்கொண்ட இந்த கசகசா சாறு, அதை ஒரு 1/2 டம்ளர் பாலோடு சேர்த்து காய்ச்சி அதில் ருசிக்காக இனிப்பு நீர் இல்லாதவர்கள், சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் கொஞ்சம் பனங்கற்கண்டோ அல்லது கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ சேர்த்து அல்லது தேனோ சேர்த்து இரவு படுப்பதற்கு முன் பருகினால் அவ்வளவு ஆனந்தமாக நித்திரை வரும். இதற்கு பெயரே கசகசா பால். அதே போல சடாமாஞ்சில், சடாமாஞ்சில் என்ற ஒரு மூலிகை இருக்குது. பார்த்தா சிட்டங்கட்டனை பிடிச்சுக்கிட்ட முடி மாதிரி இருக்கும் பார்க்கறது. நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். சடாமாஞ்சிலை கொண்டு வந்து சூரணம் செய்து இந்த சூரணத்திலே ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு இரவு நேரத்தில் சேர்த்து வந்தால் நல்ல உறக்கத்தை அது கொடுக்கும். இப்ப இந்த சடாமாஞ்சில், அதே போல மாசிக்காய், மாசிக்காய் நல்ல உறக்கம் தரும். குழந்தைகளுக்கெல்லாம் உர மருந்தில் போடுவார்கள். கசகசா, இதை 3ஐயும் சம அளவு சேர்த்து அரைத்து சூரணமாக்கி அதில் ஒரு தேக்கரண்டி பாலில் கலந்து பருகி வந்தால் நல்ல உறக்கம் வரும். நல்ல மயக்கம் கலந்த உறக்கம் இல்லை, நிம்மதியான உறக்கம். ஆனா இது தூக்க மருந்து அல்ல, ஹேபிட் ஆகாது. மாறாக இது மனதிலே இருக்கிற அழுத்தங்களை போக்கும், நல்ல உறக்கம் வந்துவிடும். அதைத்தான் RSP என்ற பெயரிலே, ராஜசுக பற்பம் என்ற பெயரிலே நான் உருவாக்கிறேன். நீங்களே தயாரித்துக் கொள்ளலாம். தயாரிக்க முடியல, ஆசை காட்டிட்டீங்க, எப்படியாவது கிடைக்க செய்யுங்கன்னா அது கிடைக்கிறது. அது என்னுடைய வெப்சைட்ல போய் நீங்க வாங்கி கொள்ளலாம். என்னுடைய ஆசையெல்லாம் என்னன்னா, நீங்க செய்ய வேண்டும். செய்தாதான் இந்த மருத்துவம் வாழும். ஒவ்வொரு இல்லத்திலே இருப்பவர்களுக்கும் இந்த செய்முறைகள் தெரிந்திருந்தால் அந்த மருத்துவம் வாழும். இல்லைன்னா என்ன ஆகும்? அது பார்மா இண்டஸ்ட்ரிக்கு தான் தெரியும், மக்களுக்கு தெரியாமல் போய்விடும். தமிழ் கூறும் நல்லுலகமே,
மன அழுத்தம் இன்றி நல் உறக்கம் பெற்று தலைவலி இல்லாமல் வாழ்வதற்கு என்று சித்தர்கள் உருவாக்கிய 2 மூலிகை பாகங்களும் இன்றைக்கு விற்பனைக்கும் கிடைக்கின்றன. அதிலே ஒன்று பிராமி என்கின்ற ஒரு தயாரிப்பு, இன்னொன்று ராஜசுக பற்பம் என்கின்ற தயாரிப்பு. பல ஆண்டுகளாக உறக்கம் இல்லாது இருந்தேன் என்பவர்கள் கூட ஒரு நாளிலேயே நல்லுறக்கத்துக்கு அவர்கள் அழைத்து செல்லுகிற மிகச்சிறந்த சித்தர் தயாரிப்புகள். எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேறு எந்த மருந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் அதன் கூட சாப்பிடலாம், எந்த உணவு சாப்பிட்டாலும் அது கூட சாப்பிடலாம். சைவம் அசைவம் என்று பாகுபாடு இல்லாமல் எந்த உணவோடும் சேர்த்து கொள்ளலாம். அது மன அழுத்தத்தை நீக்கி நல்ல உறக்கத்தை கொடுத்து மன கிளர்ச்சியை தரும். நன்றி, வணக்கம்.